அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம KR டீம் முன்னெடுக்கும் செயல்பாடுகளுக்கு நாம் பதிவு செய்த ஆடியோக்களை கூகுள் டிரைவில் பதிவேற்றியுள்ளோம். அதனை எவ்வாறு கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணி அனுப்புறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கூகுள் ஃபார்ம் நம்ம குழுல வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணி கூகுள் ஃபார்ம் லிங்கை டச் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம்னா ஃபர்ஸ்ட் கைட் பர்சன் நேம் கேட்குறாங்க. நம்மளோட நேமை அதில் டைப் பண்ணிக்கணும். அடுத்ததா கீழே டெசிக்னேஷன், நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம், நம்மளுடைய டெசிக்னேஷன் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்ததா நம்முடைய யூனிக் ஐடி அது என்னன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்ததான் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதை கரெக்டாக டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா மாணவர்களை கட்டாயப்படுத்தாமல் அவர்களை தன்னார்வமாக மட்டுமே பங்கேற்க செய்கிறேன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே எனது தலைமை ஆசிரியரின் அனுமதியோடும் சார்ந்த மாணவரின் பெற்றோர் ஒத்துழைப்போடும் தான் செய்கிறேன் அதை கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்த பேஜ் வரும். நமக்கு எந்த சிறப்பு தினத்துக்காக நம்ம குரல் பதிவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. கல்வி வளர்ச்சி நாள். அதுக்கு நேராக இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட், நாம எத்தனை பேருக்கு நம்ம ஆடியோ பண்ணியிருக்கிறோம், எத்தனை மாணவர்களுக்கு அப்படின்ற எண்ணிக்கையை இங்க போடணும். நெக்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆடியோஸ், எல்லா மாணவர்களையும் சேர்த்து எத்தனை ஆடியோ அப்படிங்கிற டோட்டலை நம்ம இங்க போடணும். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம்னா கூகுள் டிரைவ் ஃபோல்டர் லிங்கை இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணணும். நாம கூகுள் டிரைவ் ஃபோல்டர் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதை எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கூகுள் டிரைவ்ல நம்ம பதிவேற்றி வச்சிருக்கிற அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்க்கணும். அதுல ஜூலை 15, 2025 கல்வி வளர்ச்சி நாளுக்காக நம்ம செஞ்ச அந்த ஆடியோஸ் எந்த ஃபைல்ல இருக்கோ அந்த ஃபைலுக்கு நேரா இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி அங்க இந்த செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டேன். கரெக்டா இருந்துச்சுன்னா மேல ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை பிரஸ் பண்ண காப்பி ஆயிடும். அதை லாங் பிரஸ் கொடுத்த உடனே மேல பேஸ்ட்னு காமிக்கும். பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம அந்த லிங்கை பேஸ்ட் பண்ண பிறகு இந்த ஃபார்மை சப்மிட் பண்ண பிறகு நாம எந்த ஆடியோவும் அதுல புதுசா நம்ம பதிவேற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிக்கிறோம். இதுக்கு மேல நம்ம எந்த ஆடியோவும் அதுல பதிவேற்றம் செய்யக்கூடாது. அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா அதுல ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நல்லா படிச்சு பார்த்துட்டு உறுதி அளிக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கணும். அவ்வளோதான், சப்மிட் கொடுக்கணும். நன்றி.